இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாட் இஸ் திஸ்? என்ன இதெல்லாம் எல்லாமே மாறி இருக்கு. மேனேஜர், மேனேஜர். எஸ் சார். இந்த செட்டப்லாம் யார் பண்ணது? மேம் தான் இந்த பொசிஷனிங் சரியில்லைன்னு மாத்தி வைக்க சொன்னாங்க சார். யாரு, ஜானுவா? முன்னாடி இருந்தது அவங்க விருப்பப்படி பண்ணது தானே, அப்புறம் எதுக்கு மாத்தினாங்க? சரி, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். கண்கோ சார், ஜனா மேம் இதை மாத்தல. அப்புறம் மேம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. மேம்னா தமிழ் மேம், அவங்கள சொன்னேன் சார். தமிழ் மேமா? யார் அது? சார், அவங்க இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க சார். புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு வேற வேலை இல்லையா? எதுக்கு ஏ ரூம் செட்டப்ல மாத்திட்டு இருக்காங்க? எங்க இருக்காங்க அவங்க? சார், ரைட்ல ஃபர்ஸ்ட் கேபின்ல இருப்பாங்க சார். சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஓகே சார். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு இங்க என்ன வேலை? இவ்ளோ பெரிய கேபின்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கனே, எனக்கு என்ன வேலைன்னு பார்த்த உனக்கு தெரியலையா? நான் புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். அன்னைக்கு என்னமோ நீ நான் வேலை செய்யற கம்பெனில நீ வேலை செய்ய மாட்டேன்னு ரொம்ப வீம்பா சொல்லிட்டு போன. இப்ப என்ன பயம் விட்டு போயிடுச்சா? எனக்கு என்ன பயம்? பயம் இருக்க போய் தானே அன்னைக்கு கடவுளுக்கு நன்றி எல்லாம் சொன்ன. அது உனக்கு பயந்து இல்ல, உன் மூஞ்சிலே முழிக்க பிடிக்காம சொன்னது. ஆனா அதுக்கப்புறம் நான் யோசிச்சப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. நான் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல இருந்து நீ என்ன வேலையை விட்டு தூக்குனல, அதே மாதிரி உன்னைய உன் வேலையை விட்டு தூக்குறதுக்கு தான் நான் மறுபடியும் இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். என்ன, நீ வேலையை விட்டு தூக்க போறியா? ஆமா, உன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டு தான் நான் மறு வேலை பார்ப்பேன். அப்பதான் பார்த்துட்டு இருக்கிற வேலை போனா எப்படி வலிக்குங்கிறது உனக்கு தெரியும். இனி நீ உன் லைஃப்ல யாருக்குமே அந்த மாதிரி ஒரு கெடுதல் நீ செய்யவே கூடாது. தமிழ், மேடம், நான் சொல்லிருந்தேன்ல ஒரு திமிர் பிடிச்சவனால என் வேலையே போயிடுச்சுன்னு. அது இவன் தான் மேடம். இப்ப இவனை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொன்னதும் பயந்து போய் என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா மேடம். இவன் ரொம்ப தப்பான ஆளு மேடம். உடனே வேலையை விட்டு தூக்கிடுங்க. இவன மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம என்கரேஜே பண்ணக்கூடாது மேடம். என்னைய வேலை விட்டு தூக்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளா நீ? பாத்தீங்களா மேடம், நீங்க இருக்கும்போது எவ்வளவு திமிரா பேசுறானு. யார் ஜானு இவ? இவள எதுக்கு நம்ம கம்பெனில வேலைக்கு வச்சிருக்கீங்க? முதல்ல இவளெல்லாம் கழுத்தை பிடிச்சு வெள்ள தள்ளு ஜானு. எங்க வந்து யாருகிட்ட என்ன பேசிட்டு இருக்கான்னு பாரு. என்ன ஷாக்கிங்கா இருக்கா? என்ன உன்ன மாதிரி 5க்கும் 10க்கும் வேலை பார்க்கறவன்னு நினைச்சிட்டியா? நான் வேலை பார்க்கறவன் இல்ல, வேலை கொடுக்கறவன். திஸ் இஸ் மை கம்பெனி. நான் தான் இந்த கம்பெனிக்கே ஓனர். இங்க வேலைக்கு ஆளை வைக்க தூக்க எல்லா ரைட்ஸும் எனக்கு தான் இருக்கு. நீ என்னவே வேலை விட்டு தூக்க போறியா? வாட்ஸ் ஆல் திஸ் ஜானு? சோ ஃபன்னி. நான் கிளம்புறேன் மேடம். இவன் கண்ட்ரோலுக்கு கீழே என்னால வேலை பார்க்க முடியாது. புரிஞ்சா சரி. நீ சிபி கண்ட்ரோல்ல வேலை பார்க்கறேன்னு உனக்கு யார் சொன்னது? சிபி தான் ஓன் கண்ட்ரோல்ல வேலை பார்க்க போறான். ஜானு, வாட் இஸ் திஸ் ஜானு? சிபி, இன்னையில இருந்து தமிழ் தான் உனக்கான ரிப்போர்ட்டிங் மேனேஜர். திஸ் இஸ் ரிடிகுலஸ். அந்த நெயில் பாலிஷ் போடுறவள போய் ஏன் ரிப்போர்ட்டிங் மேனேஜர்னு சொல்லிட்டு இருக்கா? அவளுக்குலாம் என்ன தகுதி இருக்கு?
அவளுக்கு இல்லை என்னால வேலை செய்ய முடியாது. தமிழை பத்தி உனக்கு என்ன தெரியும் நீ இப்படி பேசிட்டு இருக்க? அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஜானு. எப்படி? அவளை நான் ஃபியூ டைம்ஸ் மீட் பண்ணிருக்கேன். சரியான திமிர் பிடிச்சவ, பயங்கர ஆட்டிடியூட் அவளுக்கு. அவளுக்கு எனக்கு செட்டே ஆகாது. இன்ட்ரெஸ்டிங். ஜானு, அவளை முதல்ல வேலையை விட்டு தூக்கு ஜானு. அவ போற வரைக்கும் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏன் நான் ஆபீஸுக்கே போக மாட்டேன். நீ என்ன மாதிரி பிசினஸ் படிச்சேன்னு எனக்கு தெரியலையே. சிபி, எந்த ரிட்டர்ன்ஸும் இல்லாம டிமாண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டே இருக்க. வாடவர். ஃபர்ஸ்ட் அந்த பெடிக்யூர் பண்றவங்களா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு அவளை வேலைக்கு எடுத்திருக்கீங்க? நானும் ஒன்ன மாதிரியே ஃபியூ டைம்ஸ் அவளை மீட் பண்ணிருக்கேன். பிரில்லியன்ட் கேர்ள். முக்கியமா ரொம்ப நல்ல பொண்ணு. புத்திசாலிங்க நமக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க. ஆனா அவளை மாதிரி நல்லவ கிடைக்கிறது தான் கஷ்டம். யாரு யாரு அவ நல்லவளா? மேம், ஏய், சிபி, ஒரு பவர்ஃபுல்லான பொண்ணுக்கு கீழே வேலை செய்யணுங்கிற சிச்சுவேஷன் வந்தா வீக்கான ஆம்பளைங்க என்ன செய்வாங்கன்னு நீ காட்டுற மாதிரி இருக்கே. ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. தமிழோட பிரில்லியன்சி உன்னை படபடப்பாக்கிருச்சுல. யாரு பிரில்லியன்ட்? அவ ஒரு முட்டாள் ஜானு. ஓ, முட்டாளுக்கு பயந்துதான் நீ ஆபீஸ்க்கு வரமாட்டேன்னு சொன்னியா? யார் அவளுக்கு பயந்தா? நீதான். அவளுக்கு பயந்து தானே நீ ஆபீஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்ற. சரி, நாளையில இருந்து நான் ஆபீஸ்க்கு வரேன். யாரு யாருக்கு பயப்படுறான்னு நாளைக்கு பார்க்கலாம். எனக்கு பயந்து அவ ஒரே நாள்ல ஆபீஸை விட்டு ஓடலாம் இல்லைன்னு பாரு. தமிழை பத்தி எனக்கு தெரியும். அவ ரொம்ப துணிச்சல்காரி. அப்படியெல்லாம் பயந்து ஓடிட மாட்டா. பார்க்கலாமா? பார்க்கலாம். நாளைக்கு இருக்கு அவளுக்கு. எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. எவள? யூ ஷட் அப். அந்த தமிழை தான் சொல்றேன். எனக்கும் தான் பிடிக்கல பேபி. என்ன செய்ய சொல்ற? ஜானு கூட்டிட்டு வந்திருக்கே, என்ன நடக்குதுன்னு பாப்போம். நோ நோ, அவ யாரு பேபி? அவ எதுக்கு நம்ம வீட்ல இருக்கணும்? அதுவும் அவளுக்கு நம்மள கண்டாலே பிடிக்காது. ஜனா அம்மா தான் ஏதோ அவளை பத்தி தெரியாம கூட்டிட்டு வந்திருக்காங்க. நமக்கு தான் அவளை பத்தி நல்லா தெரியும்ல. பேபி, இங்க பாரு, இங்க பாரு. நான் உன்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டது இல்ல. நான் இப்ப கேக்குறேன். அவளை எப்படியாச்சும் அனுப்பி விட்டுரு பேபி, எனக்காக ப்ளீஸ்.